வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன். எனக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் குண்டு குண்டா குலோப் ஜாமுன் வந்து இன்ஸ்டன்ட் ப்ரீ மிக்ஸ் இல்லாமல் வீட்லேயே எப்படி ரொம்ப சுலபமாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குலோப் ஜாம் செய்கிறதுக்கு நான் வந்து 200 கிராம் அளவுக்கு ஸ்வீட்லெஸ் கோவாவும் ஒரு 80 கிராம் அளவுக்கு மைதாவும் எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரிஜினலான குலோப் ஜாமுன் வந்து ஸ்வீட்லெஸ் கோவா வச்சு தான் செய்வாங்க. கடைகளில் கிடைக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் ப்ரீ மிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து ஸ்வீட்லெஸ் கோவா வந்து ஈஸியாக ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கும், இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும், இல்லைனா ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து மில்கி மிஸ்ட் பிராண்டில் 200 கிராம் பேக்கெட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ரீ மிக்ஸை விட இல்லை பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி செய்கிறத விட இந்த மெத்தடில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை சோடா மாவு சேர்த்து நல்லா தண்ணி கலந்து வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த இந்த மாவோட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய் இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்க்கலாம், இல்லை பட்டர் கூட சேர்க்கலாம். இப்போ இதோட இந்த சோடா மாவும் இந்த உப்பும் கலந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியே சேர்க்கக்கூடாது. இதை வச்சு நம்ம பிசைஞ்சிடணும். தண்ணி ரொம்ப சேர்த்துட்டுனா ரொம்ப சுதன்னு ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தோணுச்சு, கொஞ்சம் லைட்டாக நீங்கள் மைதா மாவும் அப்ளை பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போது ஒரு சாஃப்டான டஃப்பாக பிசையணும். அழுத்தி பிசையக்கூடாது. அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் குலோப் ஜாமுன். அதனால் அழுத்தி பிசையக்கூடாது. இப்போது இது ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஒரு 450 கிராம் வந்து சுகரை வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டி சுகர் வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட சுகர் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை நல்லா சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு கொதி விட்டு எடுக்கலாம். சுகர் மெல்ட் ஆன பிறகு நீங்கள் ஒரு சில சுகரில் டஸ்ட் இருக்கும், ஒரு சில சுகரில் டஸ்ட் இருக்காது. இப்போ இந்த சுகரில் டஸ்ட்டு நல்லா கருப்பாக படியுது. அதனால் இதை வந்து நம்ம பால் சேர்த்து இந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு இந்த நுரெல்லாம் தள்ளி வரும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்த உடனே மறுபடியும் நல்லா கொதிக்கும் போது இந்த அழுக்கு படிஞ்சிருக்கிற சர்க்கரை இதெல்லாம் வந்து இந்த பாலோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். இந்த நுரை தள்ளி வரும். இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கரண்டிலையும் இல்லை டீ வடிகட்டிலையும் இதை வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அழுக்கு எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போது இந்த சுகர் சிரப்பை நம்ம ரொம்ப நேரம் வந்து பாகுப்பதம் அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு கொதி வந்து சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா போதும். அவனே பண்ணிச்சிடலாம். பிசு தன்மை ஸ்டார்ட் ஆனால் போதும். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. இறக்கும்போது ஏலக்காய் பவுடர் வந்து கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துட்டு இறக்கிடலாம். இந்த அளவுக்கு பிசு ஸ்டார்ட் ஆனால் போதும். சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப திக்காகிடுச்சுன்னா ஜீராவில் நமக்கு வந்து குலோப் ஜாமுன் ஊறாது. அதனால் குலோப் ஜாமுனை பொறுத்த வரைக்கும் சுகர் சிரப்பு ரொம்ப நேரம் நம்ம இந்த ஒரு கம்பி பதம் வரைக்கும்லாம் போகக்கூடாது. இப்போது 20 நிமிஷம் டு 1/2 மணி நேரம் மேலேயே ஆகிருக்கும். இந்த மாவை எடுத்து நான் மறுபடியும் லைட்டாக சாஃப்டாக பிசையணும். அழுத்தி பிசையவே கூடாது. அழுத்தி பிசைனா ஹார்ட் ஆகிடும். இப்போது நமக்கு தேவையான சின்ன பீஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டை மாதிரி திருட்டிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் ரொம்ப குட்டியாக எடுத்துக்கங்க. குலோப் ஜாமுன் பொறுத்த வரைக்கும் நம்ம குட்டி ஷேப்பில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி ரொம்ப மறுபடியும் அழுத்தி பிசையக்கூடாது. உருட்டை பிடிக்கும்போது லைட்டாக ஜென்டலாக சாஃப்டாக பிசையணும். அழுத்தி பிசைஞ்சுன்னா உங்களுக்கு ஹார்டாக வந்துடும். ஸோ அதே மாதிரி இப்படி அப்படியே லைட்டாக ஒரு 2 கையும் உள்ளங்கையில் வச்சு உருட்டி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு விரிசல் இல்லாத குலோப் ஜாமுன் கிடைக்கும். இந்த டைமில் நீங்கள் விரிசல் இருக்க மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு விரிசல் வந்துடும். அதனால் உருட்டும் போது விரிசல் இல்லாமல் செய்யுங்க. ஆனால் அழுத்தாமல் பிசையுங்க. பாருங்கள், விரிசலே இல்லை. இந்த மாதிரி எல்லா உருட்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் தேவையான அளவு குலோப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சதும் அடுப்பை அணைச்சிடணும். அடுப்பை அணைச்ச பிறகு தான் நம்ம வந்து இந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை சேர்த்துக்கணும். முதல்ல ஒரு உருண்டையை சேர்த்து ஆயில் டெம்பரேச்சர் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக தான் தீஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி எல்லா குலோப் ஜாமுன் உருண்டைகளையும் சேர்த்துக்கலாம். எல்லா குலோப் ஜாமுன் உருண்டையும் சேர்த்த பிறகு அதுக்கப்புறமா அடுப்பை மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வந்து ஒரு கரண்டியை வச்சு எண்ணெயை லைட்டாக இப்படி தள்ளி விடுங்க. அப்போ தான் வந்து அடியில் வந்து குலோப் ஜாமுன் தங்காது. அடியில் குலோப் ஜாமுன் தங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு தீஞ்சிரும். அதனால் வந்து இந்த மாதிரி எண்ணெயை வந்து மேலே தள்ளி விட்டிங்கன்னா ஃப்ளோட் ஆகுற மாதிரி அந்த பண்ணிங்கன்னா உங்களுக்கு குலோப் ஜாமுன் ஒன்று எழும்பி வரும். இப்போ பாருங்கள், குலோப் ஜாமுன் எல்லாம் எழும்பி வந்திருக்கு. இந்த மாதிரி எழும்பி வர்றதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போது 2 பக்கமும் நல்லா
அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக திருப்பி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா ஒரு பக்கமாக மட்டுமே சேர்ந்துருக்கும், ஒரு பக்கம் வெந்திருக்காது. அதனால் ஈவனாக வேகணும். அதனால் அப்பப்போ நம்ம குலோப் ஜாமுன் வந்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்குமே நம்ம வேக வச்சு எடுக்கணும். பாருங்க, நல்லா கோல்டன் கலர் நல்லா டர்ன் ஆகிட்டு வருது. ஒரு பக்கம் மட்டும் கருப்பாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி 2 பக்கமே திருப்பி 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 விட்டு எடுத்துக்குங்க. அடுப்பை வந்து த்ரோஅவுட் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருத்துடும், உள்ளே வேகாது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, கலர் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூடாகவே நம்ம வந்து சுகர் சிரப்போடு சேர்க்க போகிறோம். சுகர் சிரப் வந்து லைட்டாக வார்மாக இருக்கணும். இது வந்து சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து சுகரை நல்லா அப்சர்வ் பண்ணும். ஏன்னா எப்பவுமே ஒரு கோல்டான பொருளோட சூடான பொருள் சேர்க்கும்போது அது கோல்டு வந்து அது சூடு அப்சர்வ் பண்ணும். அந்த மாதிரி இது வந்து சூடாக இருக்குது, சுகர் சிரப் வந்து லைட்டாக வார்மாக இருக்குது. இப்போது இது மாதிரி டிப் பண்ணி விடுங்க கரண்டில் வச்சு. அப்போ தான் வந்து சுகரை வந்து இந்த குலோப் ஜாமுன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும். இதே மாதிரி அடுத்த பேட்சையும் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டை பிடிச்சி போட்டு நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு லோ ஃப்ளேம்லேயே வச்சிடுங்க. மறுபடியும் இதை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 450 கிராம் சுகர் தான் எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டி கரெக்டாக எக்ஸாக்டாக இருந்துச்சு. அதனால் நீங்களும் வீட்டில் இதே அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்க்கவே ரொம்ப குலோப் ஜாமுன் ரொம்ப அழகாக இருக்குது, விரிசல் இல்லாமல் இருக்குது. டேஸ்ட்டு ஃப்ரீ மிக்ஸை விட ரொம்ப 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 எம்மியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.